உன்னுடைய போராட்டத்தின் மத்தியில, உன்னுடைய நிர்பந்தத்தின் மத்தியில, உன்னுடைய கடினத்தின் மத்தியில கூட கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை இஸ்ரவேலாய் மாற்றிருக்கிறேன். இஸ்ரவேல் என்றால் யார்? அநேக காரியங்களை மேற்கொண்டவன், அநேக காரியங்களை ஜெயித்தவன். எந்த காரியத்தை ஜெயித்தான்? பயத்தை. விசேஷமா ஸ்பெசிபிக்லி he had overcome his fear. சந்தேகத்தை, பதப்பதைப்பை ஜெயித்து அவன் கடந்து, அவன் எழுந்து கடந்து அவன் அதை மேற்கொண்ட என்று வாசிக்கிறேன். இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றேன், அடிக்கடி உன்னை வாட்டி கொண்டிருக்கிற, உன்னை அநேக நேரங்களில் ஆழ்த்தி கொண்டிருக்கிற பயம், சந்தேகத்தை கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு எழுந்துரு, அதை கடந்து, அதை மேற்கொண்டு நான் உனக்கு வைத்திருக்கிற இஸ்ரவேல் என்ற ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக்கொள். அந்த ஆசீர்வாதத்துல என்ன பயன் தெரியுமா? தயவு வரும், பெருக்கம் வரும். அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் உன்னை பேர் பெற்று பெருந்தொங்க செய்வார். உன்னை பெருமைப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அதுதான் கர்த்தர் செய்கிற பெரிய ஆசீர்வாதமா இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை நீ பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இதிலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தா உன்னால செய்ய முடியாது. நீ எழுந்தால், நீ கடந்தால், நீ அதை கடந்து ஜெயித்தா நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று கர்த்தர் சொல்றாரு.